அல்ல, ஆண்டவர் நம்மை ஒரு நாள் விட மாட்டார். நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் தைரியமாக ஓடுங்க, பொறுமையாக ஓடுங்க, அவரையே பற்றி கொண்டு ஓடணும். இல்லையா? நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆண்டவரை பற்றி கொண்டு ஓடுங்கள், ஜெயமாக இருப்பீர்கள். ஆமேன். நான் ஒரு வார்த்தை கூட, ஒரு ஆமீனோட வரமா எல்லாம் ஒரு மாதிரி அப்படி பார்க்குறீங்க, குதுர்க்கமாக பார்க்குறீங்க, ஒரு மாதிரி திட்டுற மாதிரி பார்க்குறீங்க. அப்படி தான் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. என்ன திட்டுற மாதிரியே பார்க்குறீங்க. திட்டுற மாதிரி பார்க்காதீங்க. ஒரு மாதிரி இருக்குதா? இப்போ கொஞ்சம் சொன்னோடனே சிரிக்கிறீங்க. அப்பப்போ வந்து எதனா ஒன்று நடுவில் அப்படியே உங்களை திட்டாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? உங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சியோடு கூட சந்தோஷமாக பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரை பற்றி கொண்டு ஓடுவேன். ஆமேன். பிடித்திருக்கிற லக்கை தொடர்ந்து, ஆமாம், லக்கை தொடர்ந்து ஓடுவாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு மற்றதெல்லாம் காமிச்சு பேசி அவங்கள டைவர்ட் பண்ணாதீங்க. இந்த ஆராதனை உட்காந்து சொல்லும் போது அதை சொல்லுங்க. ஆண்டரை பிடிச்சி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், ஏசு நம்மளை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க. என்னதுங்க பாப்பா? சொல்லு. சொல்ல, எல்லாரும் சொல்லுங்க. ஏசு என்ன கைவிடவே மாட்டார். ஒரு ஐயா இருந்தாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. நான் சிறு வயதிலிருந்து பார்த்து, அவர் பெரிய வல்லமையான தேவ மனுஷன், அநேக தேவ ஊழியர்களை எழுப்பினவர், ஜீவானந்த ஐயான்னு சொல்லுவாங்க. அவர் எங்கே போனாலும், எந்த கூட்டத்தில் போனாலும் அவர் பாடுற ஒரு பாட்டு, ஏசு என்னை கைவிட மாட்டார். ஆமேன். அந்த பாட்டு ரொம்ப பழைய பாட்டு. கடும் புயல் வரினும் பெருங்காற்று, அவரால் இயன்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பாஷைகளிலே கூட கற்றுக்கொண்டார். மலையாளத்தில், தெலுங்கில், அதில் இதில், ஆப்பிரிக்கன் பாஷை, எதுலையோ பாடுவார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே ஒரு மியூசிக் டீமை கூட்டு போக தொடங்கிட்டார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் போகிற சுவிசேஷ கூட்டத்துக்கு ஒரு ஹார்மோனியம் பெட்டி, தபேலா, அவருக்கு ஒரு டீம் வச்சுருந்தார். எங்கே போனால் இந்த பாட்டு பாடுறதுக்காக கூப்பிட்டு போயிட்டார். ஏமேன் சொல்லிட்டார், அவனுங்கெல்லாம் நல்லா வாசிக்க மாட்டானுங்க, அதனால் நான் ஒரு காலை கூட்டு வந்துடுன்ட்டு, சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும் கூப்பிட்டு போயிட்டு. அவர் தான் இன்றைக்கி பிரசித்தி பெற்று இருக்கிற அநேக ஊழியர்கள். ஆமேன். டாக்டர் ஜி.ஜே. தினகரனாக இருக்கட்டும், ஜான் சாலமோன் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை ஜான் ஜோசப், இப்படிப்பட்ட நல்ல பெரிய பெரிய ஊழியர்கள் காலம் சென்று இன்றைக்கு அவர்கள் தேவன் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் முன்னோடியாய் ஜபத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை பயன்படுத்தி, ஏன்னா ஒன்றை சொல்லி கொடுத்துட்டு, ஆமேன், கர்த்தருடைய கிருபையில் அவர் கூட மியூசிக்லாம் வாசி கர்த்தர் கிருபை தந்தார். அவர் சொல்லும்போது அதுதான் சொல்லுவார், அதை ரொம்ப ஆழமாய் சொல்லுவார். ஏசு என்னை இதுவரையில் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏசு நம்மை கைவிடவே மாட்டார். ஏன்னா நான் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தைக்கும் இது கேட்ட ஒரு சம்பவம் தான். ஒரு சிலர் புதிதாக இருக்கிறதுனால இந்த பகுதியை நான் வாசித்தால், நான் எப்பொழுது அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற மாதிரி நம்முடைய ஆராதனைகளில் ஒரு ஒரு மிக்ஸ்டு இருக்குது. நிறைய பேரை கேட்டவங்க இங்கே இருக்கிறீங்க, நிறைய தெரிஞ்சவங்க கூட இருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாதீங்க, ஒரு மாதிரி கேட்காம விட்டுறாதீங்க, கேளுங்க, அதை வாசியுங்கள். ஏன்னால் இந்த வேதாகமத்தையே 66 புஸ்தகமும் பலமுறை வாசிச்சிருக்கலாம். ஆனால் திரும்ப வாசிக்கும் போது ஒரு வெளிப்பாடுகள் நமக்கு கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். ஒரு சிலர் முதல் முறை கேட்குறாங்க. இப்போ தான் சில குடும்பங்களை நான் இங்கே பார்க்கிறேன், ஒளிபரப்பில் உட்காந்துருக்கிறாங்க. அவளுக்கெல்லாம் இது புதியதாக இருக்கலாம். அதனால தான் இந்த வசனங்களை திரும்ப வாசிக்கிறோம், சில வெளிப்பாடுகளை பகிர்ந்து கொள்கிறோம். பல முறை கேட்டதாக இருந்தாலும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 14வது அதிகாரங்களில் விசேஷமாக இந்த மாதத்தில் பேசிக்கொண்டிருக்க இந்த வார்த்தைக்கு ஒரு கன்க்ளூஷன் இல்லை. நான் பேசிக்கொண்டிருக்க இந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கர்த்தர் என்ன பண்ணார்? உன்னை விட்டு. மோசே சொல்கிற வார்த்தை இதுதான். என்ன சொல்கிறார் மோசே? என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உன்னை விட்டு. எத்தனை பேர் அதை அங்கீகரித்து சொல்கிறீங்க இன்னைக்கு? கர்த்தர் என்னை விடவில்லை, கர்த்தர் என்னை கைவிடவும் இல்லை. சொல்லுங்க. ஆண்டவனை விடவில்லை, ஆண்டவனை கைவிடவும், என்னை மறக்கவும் இல்லை. மறந்து போகவே மாட்டார். பேசுங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஆமென். ஆண்டவர் விட மாட்டார், ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். இந்த சம்பவத்தில் சுருக்கமாய் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால், கூடவே தான் இருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது, கர்த்தர் விட்டுட்டாரோ, நீ நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் என்ன பண்ணுது இந்த சம்பவம். என்ன பண்ணுது? நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். நேரத்தில் நம்ம இப்படி தான் நினைக்கிறோம், ஆண்டவர் பாடும்பொழுது இருப்பார், ஆராதனையில் இருப்பார், நான் தனியாக ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அவர் என் கூட இருக்க மாட்டார். அது தப்பு. எப்பொழுது என்னோடு கூட இருப்பார். அது இரவானாலும் பகலானாலும். நான் தூங்குறேன், அவர் தூங்க மாட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? அது தெரிஞ்சவங்களாம் ஆமான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் தூங்கும் போதே சொல்லுங்க. நான் தூங்கினால்
அவர் ஒரு நாள் உறங்குவதில்லை. இஸ்ரவேல் எப்படிங்க அவர் தூங்காமல் இருந்தால் அவருக்கு இது வந்துடுமே, வியாதி வந்துடுமே, ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாரே. அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகவே மாட்டார். மனுஷனுக்கு தான் அந்த கிளாக்கை செட் பண்ணி என்ன பண்ணுறாரு, இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னாரு. அவர் வந்து சூப்பர் நேச்சுரல். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுது. அவருக்கு இயற்கை எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நான் தூங்கும்போது நான் பாடு ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டேன்னா என் படுக்கையை சுற்றிலும் அவர் இருக்கிறார். நான் ஒருவேளை என் பாடின மாதிரி என் கண்ணீரால் என் படுக்கை நினைந்தாலும் என் பக்கத்திலே இருந்து எனக்கு உதவி செய்கிறவராய் இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு விளக்குறேன் என்றால், ஒரு மனுஷனாய் ஒரு ஆவிக்குரிய நிலவரத்திலே அவர்களோடு கூட சில காரியங்களை செய்கிறதை இவர்கள் பார்த்த பிறகும், இந்த சம்பவத்தில் ஒரு பகுதியில் வாசிக்கும் பொழுது அவர் பிரசங்கித்து அங்கே என்ன பண்ணுறாருங்க, அப்பங்களை எடுத்து என்ன பண்ணுறாரு, அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலே மனதுருகி அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியங்களை கொடுத்து அவள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக அனுப்பிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரம், the book of Matthew chapter 14 verses 22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரித்து, ஒவ்வொரு வார்த்தையை கவனிச்சுட்டே வாங்க, குறிப்பிட்ட சில பாயிண்ட்டை சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஆமென். என்ன பண்ணாரா, போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலே ஏறி சாயங்காலம் போகும்போது அங்கே என்ன பண்ணாருங்களா, தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் போய் சேர்ந்தது. இவர் இங்கே ஜெபம் பண்ண போயிட்டார், அங்கே படகு போயிருச்சு. அதில் சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார். எதிர்காற்றாக இருந்தபடினால அலைகளினாலே அலை ஊட்டப்பட்டது, அளவுப்பட்டது. இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேலே நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே ஆளினார்கள். உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவர்களை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திற்கு வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர்கள் வா என்றார். அதற்கு இயேசு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவிட்டிறங்கி இயேசுவின் இடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், இயேசுவே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆமேன். காற்று அமர்ந்தது. ஆமேன். என்ன ஆச்சுங்க, காற்று அமர்ந்த உடனே ஆமேன் எல்லாம் அமைதலாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆமாம். இந்த சம்பவம் வாசிக்கும் போதே நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு நிச்சயமாய் தெரியும், இது நிச்சயமாய் புரிந்திருக்கும். ஆனாலும் சற்று சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கும்படிக்கு ஏவப்படுகிறதை இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலர் நீங்கள் என்ன பண்ணுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது, இவர்களை ஊழியம் செய்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்களை பார்க்கிறீர்கள். ஏன்னா பாருங்க, ஏசாமி அங்கே வந்தவர்கள் எல்லாருக்கும் போஷிக்கிறார். அவங்க இடத்துல கொஞ்சம் தான் இருந்தது, அதாவது சொற்பமான ஒரு கையிருப்பு தான் இருந்தது. அதான் அந்த வசனத்துக்கு 2 மீனும் என்னதுங்க 5 அப்பமும் 2 மீனுமே இருக்கிற சம்பவம். இந்த சம்பவம் உங்களுக்கு நிச்சயமாய் தெரிஞ்சிருக்கும். அப்போது நல்லா கவனிங்க, இந்த 19ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை நான் திரும்ப உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஏன் இதை நான் திரும்ப வாசிக்கிறேன் என்றால், அவர்கள் இதை நம்பும்படிக்கு அவர்கள் மூலமா என்ன பண்ணாரு, இயேசு செயல்பட்டார். நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் நாம இயேசுவை நம்பும்படிக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்முடமாய் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். ஆமேன நாளைக்கு சொல்றீங்களா? அப்போ நீங்கள் நன்றி கெட்டவர்களா உட்கார்ந்துருக்கிறவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? நன்றியோடு இருக்கிறவங்க சொல்லணும். இல்லை, நமக்கு என்ன பண்ணுறாரு, நம் மூலமாக என்ன பண்ணுறாரு, அநேக நேரங்களில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். ஏன் உங்களை பேச வச்சுட்டே இருக்கிறேன், நீங்கள் பேசணும் அப்படின்றதுக்கு. அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. உங்களை பேச வச்சு நான் ஸ்கூலாக நடத்துகிறேன். நான் இதை பேசும்பொழுது விடுதலை உண்டாகிறது, அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆமென். எத்தனையோ முறை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என் மூலமாய் அற்புதங்களை செய்கிறார். தலையாட்டக்கூடாது, சொல்ல வாயத்தான் சொல்லுங்க. என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நான் பேசும் பொழுது
இயேசு விளங்குறா. தம்பி பேசுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாயை தந்து. எல்லாரும் வாயை போத்திக்கிட்டே இருந்தா ஏன்னா நாள் முழுக்க எதையோ பார்த்துட்டு எதா பேசிட்டு சிந்தனைலாம் ஆட்கொண்டு வந்தா உங்களோடு போராடி 1 மணி நேரம் எனக்கு போத மாட்டேங்குது. ரொம்ப கோவப்படுத்தக்கூடாது. என் கோவத்தை நீங்கள் சம்பாதிக்க கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்கும் போது உங்கள் வாய்களை திறந்ததுனால தான் பேசுங்கன்னு சொல்கிறேன். நிறைய மூஞ்சிங்களாம் இப்போயே தூக்கம் வந்து 8 மணிக்கு தூங்குறவங்க போகுது. வாக்கிங் போகிறவங்க தானே ஏமா கண்ணெல்லாம் சோகமாக இருக்குது? சோகம் வரக்கூடாது, நல்லா பேசணும். சொல்லுங்கள், என்னதுங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், தூங்கிடாதீங்க. தூங்கிட்டீங்கன்னா பிரசங்க இன்னும் ரொம்ப தூரம் போயிடும்னு சொல்லுங்கள். காலைல வரைக்கும் நைட் ப்ரேயர் ஆகிடும் சொல்லுங்கள். சாப்பாடு இல்லாமல் உட்காந்துனுக்க வேண்டியதுதான் சொல்லுங்கள். நைட்டு டின்னர் இல்லாமல் உட்காந்து தான் இருக்கணும் நைட்டுங்களா. அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சொல்லுங்கள். என் கையினாலே, என் வார்த்தையினாலே, என் ஜபத்தினாலே இயேசு எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். செய்து விட்டு தான் அவருடைய அனுமதியோடு கூட ஒரு சூழ்நிலை என்னை கொண்டு போகிறார். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. சொல்லுங்க, என்னதுங்க? இயேசுவை நம்பி வந்துட்டீங்கன்னா அவர் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது அதை கூர்ந்து பார்த்து இருப்பீர்கள். இயேசு ஜனங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டாரு. யார் அனுப்பிச்சிட்டாரு? ஆமா. ஆனா யார் அவரை நம்பி இருக்கிறார்களோ அவருடைய சீஷர்கள் என்ன பண்றார்? பரவில இவரே தான் ஏற்றுகிறார். தம்முடைய சீஷர்கள் என்ன பண்ணாருங்க? படவில் ஏறி தமக்கு முன்னே போகும்படிக்கு அவங்கள அவர் தான் அனுப்புறார். சொல்லுங்க, யார் அனுப்புறா? அப்ப அனுப்புறாருன்னா இயேசுடைய அனுமதி இருக்குதா இல்லையா? சில நேரத்தில் சரியாம செஞ்சிடறோம். ஆனால் இந்த சம்பவத்தின்படி நல்லா கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் இயேசு அவர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நம்மை கர்த்தர் தான் என்ன பண்றாரு? ஒரு காரியத்தினராய் செயல்பட வைத்து கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு கர்த்தருடைய பர்மிஷன் இருக்குது. எத்தனை பேர் அதை சொல்ல போறீங்க? இந்த பிரச்சனைக்கு முதல் வார்த்தை எழுதிங்க, பர்மிஷன் இல்லாம நடக்காது. கர்த்தர், without God's permission I will not be persecuted. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் பிரச்சனை வராது. சொல்லுங்க, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சோதனை வராது. நீங்க இன்னைக்கு பேசுங்க பேசுங்க பேசுங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஏத்துறாரு. இவருக்கு தெரியாதையா இருக்கும், எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். இப்பதான் ஒரு பிரசங்கத்தை முடிச்சாரு, ஒரு அற்புதத்தை செய்தார். தங்களுடைய கையினாலே அதை அவர்கள் செய்யும்படிக்கு செயல்படுத்தி விட்டார். By their own hands they did it. நம்ம பார்க்கறான், 5 அப்பத்தையும் 2 மீனையும் தூக்கிட்டு வந்துட்டு அதை எடுத்துமே கொடுத்துட்டே இருக்கிறானுங்க. இவனுக்கு கையினால தான் கொடுக்குறாங்க. அவர் ஜெபம் பண்ணி கொடுத்துட்டார். அப்ப எப்படி இருக்கும்? தன் கண்களால் பார்க்கிறார்கள், தன் கையினால செயல்படுத்துகிறார்கள். தங்களுடைய உணர்வு அதற்குள்ள இருக்கிறது. இவர்கள் பார்க்க பார்க்க இப்ப அடுத்த ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வருகிறார். என்ன சொல்றாரு? இப்ப படகுல ஏறுங்க. அல்லேலூயா. அப்போ இது ஏறின உடனே நல்லா கவனிங்க, ஏறிட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? ஏசாமி போ சொல்றாரு. எப்படி இருக்கணும்? நம்ம ஏசாமி பார்த்துப்பாரு, அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நம்ம கூட வரலனாலும் அவர் நிச்சயமா பார்த்துப்பார். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு, வியக்கத்தக்க காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் தனித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதற்குள்ளாக சொல்லுங்க, அதற்குள்ளாக இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளவே சொல்லுங்க, இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ள நடுக்கடல் போயிருது. சொல்லுங்க, நடுக்கடல்ல போயிருது. பிரச்சனை ரொம்ப டீப்பா போயிடுது. நடுக்கடல்ல சேர்ந்த பொழுது என்ன வருதுங்க? பர்சிக்யூஷன். சொல்லுங்க, எதிர்ப்பு, எதிர்ப்பு, சவால்கள். நிலைவரமா காரியம் இருக்காது. சில நேரங்கள் எழும்பும் காரியங்கள். ஆமென். அதற்குள்ளாக போயிடுச்சு. ஏத்தனாங்க. அதற்குள்ள இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்மளா தான் அப்படிதான் நினைச்சுப்போம். சரி, எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு, இதோட எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு ஏறி படகுல உட்கார்ந்தாங்க. ஆனா படகு என்ன பண்ணுதுங்க? பர்சிக்யூஷனை ஃபேஸ் பண்ணுது. அல்லேலூயா. when persecution comes, இப்படி எதிர்ப்புகள் வரும்பொழுது நாம் என்ன பண்ணக்கூடாது?
பயப்படக்கூடாது. இன்னைக்கு இந்த ராத்திரியில் உங்களோடு கூட சொல்லும்படிக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான். ஆமென். எனக்கு 2-3 தலைப்புகளை நான் எழுதினேன். யூ ஆர் நாட் abandoned. நீ கைவிடப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. God will take you from panic through his presence to peace. 2-3 தலைப்பு எழுதினேன். உட்காந்து இதை வாசிக்கும் பொழுது எனக்கு தோணுனதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தது. உன்னுடைய பயத்திலிருந்து தம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் உன்னை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. உடைய பதப்பினாலே உடைய சமாதானத்துக்குள்ளே கர்த்தரால கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இந்த சம்பவம் தெரிந்தபடினாலே தெரிந்தவர்கள் என்னோடு கூட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தெரியாதவர்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா சின்ன விஷயம்தான், ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் நடக்கிற விஷயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி என்ன பண்ணலாம், இந்த வார்த்தையை ஆண்டவர் பேச சொல்கிறாருன்னா காரணம் இல்லாமல் ஆண்டவர் பேச மாட்டார். ஆமேன். காரணம் இல்லாமல் ஆண்டவர் சொல்ல மாட்டார். பயந்து இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பயமே உனக்கு முடிவல்ல. அல்லேலூயா. தேர் பர்செப்ஷன். அதாவது இந்த வார்த்தையை நான் திரும்ப யோசித்து கொண்டு, நம்முடைய உணர்வு அப்படின்னு சொல்லுது ஒரு மொழியாக்கம், அச்சுறுத்தல்னு சொல்லுது இன்னொரு மொழியாக்கம், என்னுடைய சிந்தனைன்னு சொல்லுது ஒரு மொழியாக்கம். whatever. சில நேரத்தில் நினச்சிக்கிறோம்ல, இனியெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கும்போது, when this perception is leading us into fear, but there's something that faith which is stronger will correct that perception. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது நம்புறீங்க? அது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட சொல்லிடுறேன், விட்டுருங்க. இங்கிலீஷில் புரிஞ்சுங்க, எழுதுகிறோம் கூட எழுதி வச்சுங்க. சம்டைம்ஸ் யுவர் fear changes our perception, but faith corrects our perception. அல்லேலூயா. நம்முடைய பயம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற அறிவை, கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற அந்த உணர்வை அநேக நேரங்களில் மாற்றி விடுது. எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? அதனால தான் பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பல முறை சொல்லி கொண்டே இருக்கிறார். நான் இதை திரும்ப நிறைய முறை நீங்கள் பேசி கேட்டிருப்பீங்க. நான் மாத்திரம் இல்லை, வர்ற எல்லா பிரசங்காரும் பேசுவாங்க. ஆனால் நாம தான் அதை உணர்வோடு கூட அந்த பயத்தை மேற்கொள்ள. அதனால தான் திரும்ப வாரம் நம்ம இதை பேசும்பொழுது உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. இதை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நீ ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது முடிவல்ல. சொல்லுங்க, அது முடியாது. அதுதான் முடிவு. அதோடு கூட நிற்க போகிறதில்ல. சரி, நல்லா இவங்க நல்லா யோசிக்க வேண்டும். நான் இன்றைக்கி நமக்கு ஒரு இதை வாசிக்கிறதுனால, பல முறை பிரசங்கிக்கிறதுனால எனக்கு ஒரு தெளிவு, ஒரு விளக்கத்தோடு பேசுகிறேன். ஆனால் நான் ஒரு அன்றைக்கி இருந்ததா இப்படி இருந்திருப்போனோ எனக்கு தெரியாது. இருந்திருக்கலாம், அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை ஏற்றி விட்டு அவர் ஒன்றும் போயிடல, அங்கே ஜெபம் பண்ணிட்டு வரண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க கொஞ்சம் தான் போனாங்க, ஒரு சில மணி நேரங்கள் கடந்து விட்டது. அதுக்குள்ளவே இவர்கள் எதை பார்க்கிறார்கள்? நடுஜாமத்தில் இயேசு நடந்து வருகிறதை பார்த்த உடனே, கடல் மேல் நடக்கிறதை கண்டு கலக்கமடைந்து பயத்தினாலே அலறினார்கள். அல்லேலூயா. எதனால் அலறாங்க? ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை பாருங்க. இவர்கள் சொல்லுங்க, பயத்தினாலே அலறினார்கள். அதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தையை நீங்க சத்தம் போட்டு சொல்ல. உடனே சொல்லுங்க, உடனே. நல்லா கவனிங்க, ரெண்டுத்துக்கும் கேப்பே கிடையாது. பாருங்க 26ஆம் வசனத்துல பயத்தினாலே அலறினார்கள். சொல்லுங்க, உடனே அடுத்த ஆன்சருக்கு போய்விடாது, இதை சொல்லணும். சொல்லுங்க. நம்ம ஆளுங்க பிரசங்க யாரை ஓவர்டேக் பண்ணிடும், எனக்கு தெரியும் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு காரணத்துக்காக திரும்ப சொல்ல வைக்கிறேன். பயத்தினாலே சொல்லுங்க, சொல்லுங்க. கடன் பிரச்சனையாலே பயந்தார்கள். எத்தனை பேர் ரிசல்ட் வரத்தை வச்சு பயந்து நிற்கிறீங்க? எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, பயங்கரமா எல்லாரும் மார்க் ஷீட் எடுத்துன்னு வந்து காமிங்க என்கிட்ட. ரைட் ரைட்டுங்க. என்னதுங்க? பயத்தினாலே. ஏசு நம்ம பயப்படுறா, சாவுங்கடா கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நேரம் நீங்க கஷ்டப்படுங்கடா அப்படின்னு இல்லை. உடனே சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, உடனே சொல்லுங்க, உடனே. அல்லேலூயா. உடனே. அல்லேலூயா. உடனே இயேசு அவர்களோடு பேசி, உடனே. ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு நொடி பொழுது கூட, கண்ணுமைக்கிற நேரம் கூட ஆண்டவர் விட மாட்டார். அதுதான் அதனுடைய அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே கண்ணுமைக்கிற நேரத்தில்
சில விபத்துகள் பார்க்கிறோம். கண்ணு வைக்கிற நேரத்தில் போய் மீடியன்ல முட்டிடுறான். கண்ணு வைக்கிற நேரத்தில் கண் இமைக்கிற நேரத்தில் ஒரு நொடி பொழுது கூட கர்த்தர் என்னை விட மாட்டீர். உடனே அல்லேலூயா சொல்லுங்க, உடனே இயேசு என்னோடு இருக்கிறார். பயம் வரும்பொழுது இயேசு என்னை விட்டு விலகவே இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நான் விளக்க கதையை சொல்லலை, இந்த முக்கியமான சில வார்த்தைகளை உங்களோடு கூட ஹைலைட் பண்ணுறேன். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஒரு காரியத்தை குறித்தோ இல்லை நீங்கள் ஒரு காரியத்தை தொடர்ந்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க. 4வது மாதம் முடிய போகுது, இது எப்படின்னு எனக்கு தெரியலையே. இல்லையா? அதனால தான் நம்ம பாடணும். அதனால தான் எனக்கு ரொம்ப இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஆண்டு இந்த வார்த்தையை இன்னைக்கு காலைல தான் நான் இதை தியானித்தேன். நெருக்கத்தின் வேலையாக இருக்கட்டும், சோதனையின் சூழ்நிலையாக இருக்கட்டும், சில நேரத்தில் ஒரு கண்ணீரின் பாதையாக இருக்கட்டும், sometimes your perception will always sometimes lead you to see that it's being prolonged. உன்னுடைய பயத்தினால வருகிற அந்த உணர்வு இது நீண்டுகிட்டே போதே அப்படின்னு சொல்லினப்படுது. அநேக நேரங்களில் உன்னை பயப்பட வைத்து கொண்டிருக்கோம். ஆனால் இயேசு போகவே இல்லை, கூட தான் இருக்கார். ஹல்லேலூயா. உடனே ஹல்லேலூயா. இப்போ சொல்றாரு, now you participate in that faith. ஹல்லேலூயா. இயேசு உடனே என்ன பண்றாருங்க? இந்த சம்பவத்தில் நான் வாசிக்கும் பொழுது யோசித்தேன். இயேசு இங்கே 30ஆம் வசனத்தில் வாசிங்கள, காற்று பலமாக இருக்கிறத கண்டு அவர்கள் பயந்து அவிழ்ந்து போகையில், இங்கேயும் கவனிங்க 31ஆம் வசனம் என்ன இருக்குது? முதல்ல அவன் பயந்து இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வாடா பார்ட்டிசிபேட் பண்ணிடுறான்ட்டார். என்ன சொல்றாரு சொல்லுங்க? நம்மள என்ன பண்றாரு? என் பிரசன்னம் கூட இருக்குது, என் பிரசன்னத்தோடு கூட நான் நடத்துவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ண நடத்தும் பொழுது, இன்னும் ரொம்ப சூழ்நிலை கொடூரமாய் மாறும் பொழுது ஆண்டவர் அலையை அமிழ்த்த மாட்டாரு, நம்மளை நடக்க வச்சு ஜெயமாய் மாற்றுவார். எத்தனை பேருக்கு புரிதோ தெரியல. திரும்ப ஒரு முறை சொல்றேன், இருங்க. கையை தட்டுறதுக்கு ஆமீன் சொல்றதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு முறை புடிச்சிங்க. பாருங்க, நமக்கு சில நேரத்தில் உடனே அந்த அலை நின்றோம், அலை நிற்காது, மோதிட்டே இருக்கும். ஆனால் அதன் வழியாய் கர்த்தர் நடக்க வைத்து, நடக்க சொல்லி கொடுத்து, அதை ஜெயமாய் மாற்றி நம்மளை கரை சேர்த்துருவார். இப்ப புரியுறவங்களாம் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நமக்கு என்னன்னா, ஆண்டவரே ரொம்ப பயமாகுது, ஆண்டவரே எனக்கு 80 மார்க் கொடுத்துருங்க. என் கூட இருக்கிறீங்களா? படிக்கிற பிள்ளை கவனிக்கிறியாடா? ட்ரம்ஸ்லாம் நல்லா வாசிக்கிற கவனிக்கணும். காற்று விட்டணும், ஸ்பூன் விட்டுங்கிறான், அலசே கூடாது. நல்லா என்ன பண்ணோம் இப்போ கவனிக்கணும். சொல்லுங்க, என்னதுங்க? நமக்கு உடனே ஏசாம் போய் தானே ஆண்டவர் படிக்க வச்சு, உன் ஞானத்தை விளங்க பண்ணி, உங்ககிட்ட படிப்பு, உங்ககிட்ட ஞானம் இருக்குது, உங்ககிட்ட அறிவு இருக்குது, நான் கூட இருக்கிற இந்த நிருப வச்சு கர்த்தர் உனக்கு அந்த ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் என்னோட அது எத்தனை பேருக்கு அந்த ப்ராசஸ் பிடிக்குது? See, our life is a process. Our faith walk is a process. ஒரு நடைமுறை, ஒரு செயல்முறை. நம்ம போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாட்சியாக முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புகிறேன். இங்கே நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒரு பெரிய சாட்சியாய் ஒரு நாள் இருக்கும். சாட்சி என்பது அதை கடந்து வந்தால் தான் அந்த சாட்சி. இன்றைக்கி நம்ம ரூத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், ஒரு பெரிய சாட்சியாய் தான் இருக்கும். ஏன்னா அதனால தான் பாருங்கள், நீங்கள் வேதாமத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா உடனே சிலர் நடந்தவங்களாம் காணாமே போயிட்டான். பார்த்தீங்களா? அவங்க எழுதப்படவே இல்லை. நான் கொஞ்சம் வாசித்தேன். குதிர்க்குமா இருந்துச்சுன்னா குதிர்க்குமா எடுத்துக்காதீங்க, யோசித்து பாருங்க, கொஞ்சம் டீப்பாக யோசிங்க. சொல்கிறாரு. ஸோ ஏன்னா எவனா சாட்சியாக இருந்தானுங்களா? போயிட்டான். அங்கே போனார், கல்ற தோட்டத்தில் கெத்செமனே போனார். இவன் எவன் பேர்னா எழுதிக்குதா? நல்லா எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? வந்தான், வாங்கினா, போயிட்டான். நீங்கள் அப்படி இல்லை, வந்து வாங்கிட்டு நான் வந்து கூட ஜோம் பண்ணீங்க. ஆண்டவரே அஸ்டானிஷிங்காக பண்ணுங்களா ஆண்டவரே அப்படின்னு ஒரு ட்ரமாட்டிசம் அங்கெல்லாம் நடக்குது. Come on God, prove your miracle, prove that astonishment. God says, see, I will take you through a process. Amen. When the process is completed, you will prove your persistency. Amen. அந்த ஒரு செயல்பாடு நடக்கும் பொழுது, உனக்குள்ள இருக்கிற உறுதி நிரூபிக்கப்படும் பொழுது, நீ நிலைவரமான ஒரு விசுவாசியாய் மாறி விடுவாய். எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க?
அதை தான் சொல்லி தரார். சரி, பீட்டர் பேதுருக்கு என்ன தெரியுமா வாக்கு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள கூடாது. இந்த பேதுருவாகி இவன் மேல சும்மா ஏதோ கூப்பிட்டு வந்தான், படகு விட்டு வந்தான், மீனை பிடிக்கிறதுக்கு விட்டு வந்தான், ஏதோ வாழ்ந்தான், 4 விஷயம் கூட 3.5 வருஷம் சுத்தினா அதோட திருப்பி ஓடி போயிட்டான். இல்ல, அவனை நான் ஸ்தாபிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு பெரிய செயல்பாட்டை வைத்தார். எத்தனை பேருக்கு இந்த ராத்திரியில புரியுதோ? அவர்கள் எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க, I am going through a process. நீங்க சொல்லுங்க, ஒரு செயல்பாடுக்குள்ள போய் கொண்டிருக்கிறேன். இதிலே அழுகை இருக்கிறது, பயம் இருக்கிறது, இதிலே சவால்கள் இருக்கிறது, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக, என்னுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக, என் சூழ்நிலைகளுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. அது என்னை விட்டு விலகவும் விலகாது, என்னை கைவிடவும் கைவிடாது. என்னை நடத்தி சேர்க்க வேண்டிய அமைதலான நீர் பாய்ச்சலிலே என்னை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஸ்தானத்தில் சேர்க்கிற வரையில இந்த process போயிட்டே இருக்கும். I know this ministry is going through this process. That's why I'm not expecting a magic here. Amen. இந்த ஊழியம் ஒரு பெரிய ப்ராசஸ்ல தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா நான் இதான் ஜெபம் பண்றேன். ஏதோ வந்தோம் போனோம்ட்டு ஃப்ளோட்டிங் கிரவுடை விட நிலைவரமாக இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வாங்க. அல்லேலூயா. யார் வரணும்? வாழ்க்கையின் அனுபவத்தை சந்திக்க வேண்டும், சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்காய் முடிவு பொருந்த வாழ வேண்டும். எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க வேண்டும். சொல்லுங்க, வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க வேண்டும், விசுவாசத்தோடு கூட மேற்கொள்ள வேண்டும். இயேசுவுக்காய் கடைசி வரையில வாழ வேண்டும். இயேசுவுக்காய் கடைசி வரையில வாழ வேண்டும். நீங்க கேட்கிற 1 கோடி ரூபாய் ஆண்டவருக்கு ஒண்ணுமே கிடையாது. இது நாங்கள் அந்த மீட்டிங் போகும்போது இந்த இடத்த திரும்பி பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இது இவ்வளோ பெரிய டாஸ்க் ஆண்டவரே அப்படின்னு. நம்ம இடம் க்ளோரி ஃபெஸ்ட் இடம். அங்கிள் கேட்குறீங்களா? கேளுங்க. லைவ்ல உட்காந்து கேட்டுருந்தீங்கன்னா அங்கெங்கே பார்க்குறேன், நான் லைவ்ல சொல்லியிருக்கிறேன். நம்ம அங்கிள் தான், பன்னீர் அங்கிள் கேட்டாருன்னா சந்தோஷம்தான். It is not a, it's a process God is taking us. If that is what God wants to grant us, it's a process. Amen. கர்த்தர் அதை தான் நமக்கு தர வேண்டும் என்றால் ஒரு ப்ராசஸில் கொண்டு போகிறாரு. இந்த ப்ராசஸ் நிறைவாய் முடியும் இல்லையா? அடிக்கடி ஒரு 2-3 ஊழியக்காரங்க சொல்ப்பா, உங்களுக்கு உங்கள் சபைக்கு உங்கள் ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா அது எவனும் தட்டி பறிக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரில. நான் தான் நம்புகிறேன். அல்லேலூயா. நமக்கென்று வைத்திருக்கிறது நமக்கு தான். இப்போ உங்கள் நெஞ்ச தட்டி சொல்லுங்க, எனக்குன்னு இருக்கிறது என்னுடையது. அல்லேலூயா. ஏன்னா இந்த பிறக்க போகிற அந்த பிள்ளை ஒரு சாமியலாய் மாறும்படிக்கு தான் இன்னைக்கு இந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பிள்ளை சாமுவேலாய் கர்த்தருக்காய் எழுப்புதலாய் மாறும்படிக்கு தான் இன்றைக்கு இந்த நிந்தையும், இந்த அவமானமும், இந்த அழுகையும், இந்த கேள்வியும் உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பேதுரு அந்த கல்லின் மேலே சபையை கட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பேதுரு பலமுறை தன் வாழ்க்கை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. யாருக்கெல்லாம் புரியுது? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் கடந்து போகிறேன். யாரோ ஒருத்தர் கட்டினாங்களே, யாரோ ஒருத்தர் பாடினாங்களே, எனக்கு டக்குன்னு மைண்டில் வச்சு, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடுகள். டேடின்லாம் பாடுவாங்கல்ல, ஞாபகம் தான் உங்களுக்கு யாருக்குன்னா? எனக்கு ஃபுல்லாக தெரில. கடந்து வந்த பாதைகள், இந்த மாதிரி பாட்டெலாம் ரொம்ப ஒரு வாட்டி கேட்டு விட்டுறேன். நம்மளும் கொஞ்சம் இதெல்லாம் கற்றுக்கணும் போகுது. இந்த கிராமத்திலலாம் போய் பாடுறதுக்கு இல்லை. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இந்த மாதிரி பாட்டெலாம் பாடினா நம்ம நான் கற்றுட்டுன்னு கையெல்லாம் தட்டி பாடுறீங்க. பாக்காவா நிறைய கேட்குறீங்க. காட் பிளஸ் யூ. கேளுங்க கேளுங்க கேளுங்க. நம்ம நடந்து வருகிற பாதைகள் முள்ளு புதறு, காலு கூத்திக்கிட்டு, ரத்தம் ஊற்றிக்கிட்டு எல்லாம் நடந்தாலும் நடந்துருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நடந்துருங்க. நின்றாதீங்க, நின்றாதீங்க. சொல்லுங்க, சொட்டனாலும் நடங்க. ரத்தம் சொட்டனாலும் நடங்க. சொல்லுங்க, கரெக்ட் தானே? நான் இந்த சம்பவத்தை யோசிங்களேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. டைம் எடுத்துக்கிறேனே உங்கள்கிட்ட. நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷால், ஜென்ரஸ். நாளைக்கு நான் பேசலை, என்ன ஐயா வராங்க, அதனால பேசுவார். இப்போ என்கிட்ட கேளுங்க, இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேளுங்க. அது பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏசாமி சூப்பர் பவர். அவர் என்ன பண்ணிடுறான்? டே என் புள்ள பயப்படுறான், டே சிக் இல்லை, காற்று அடிக்காத. அவன் நண்டு ஸ்மூத்தாக வந்துட்டு விட்டாரா?
நல்லா வாசிங்களேன். என்ன சொல்றார் 30ஆம் வசனத்தில், காற்று பலமாக இருக்கிறத கண்டு அவன் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இவர் என்ன பண்றாரு? காத்த நிறுத்தல, கடலை அமைதலாக்கவில்லை, இல்லை இதெல்லாம் செய்யலை. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து என்ன கேட்குறாரு? இப்போ உங்க புள்ள விளையாடிட்டு இருக்குது. என்ன பிரதர்? புள்ள விளையாட்டுக்குது. எறும்பு போய் கட்சா, எறும்பை ஏன் கட்ச? என் புள்ள தெரியும்ல உனக்கு, அது எவ்வளோ ப்ரெஷியஸான புள்ள. அப்படி யாரா பேசுவீங்களா? எத்தவொன்னே ஒரே நசுக்குதான். கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? ஒரு ஜோக்குன்னா சிரிங்கயா ஜானா, அவட்ட சொல்லு. ஜோக்குன்னா சிரிங்க. உங்கள் அம்மாவே பார்த்து அவங்க சிரிக்கிறாளான்னு பார்க்குறான், அவங்க அம்மா எட்டி பார்க்குற. நீ அவட்ட சொல்லு, ஜோக்குன்னா சிரிங்கன்னு சொல்லுங்க. இல்லை உடனே போட்டு நசுக்கி அவன் பிள்ளைய கஷ்டியா நீ? அது ஒன்றுமே இல்லை, பாவம். அதுக்கு என்ன புத்திக்குது? அது அந்த பக்கம் வரும்போது ஏதோ ஒன்று போட்டு டுக்குன்னு குத்தி விட்டு போயிடுச்சு. அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? என் ஊழியக்கார பசங்க இந்த 12 பேர் எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ தான் ஒரு அற்புதம் பண்ணிக்கிறேன். இவனுக்கு இருக்கிற நீ வீசி நிற்கிறியா? ஏய் சிக் சுப் அப்படிலாம் சொல்லலை. டே அது நடுவில் நீ நடுறான்ற. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அதனோட நான் நடக்கும்படிக்கு தாம்மா இந்த புதுசாக இவங்கள உன்னிகிருஷ்ணன் ஃபேமிலி தான் இருக்கு. நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு தனியாக நான் சொல்லவில்லை, இவளோடு பேசும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ராசஸில் போயிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு நாள் பெரிய சாட்சி உங்களுக்காய் காத்திருக்கிறது. உங்கள் உறுதியை விட்டுறாதீங்க. சில நேரத்தில் நம்ம இன்னும் ஆண்டர்கிட்ட வர்றோம் கிட்ட நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டர் நான் ரொம்ப ஜோம் பண்ணுறேன் பாஸ்டர், இன்னும் அதிகமாக போச்சு, இன்னும் பிரச்சனை அதிகமாக கொடுது. நல்லது சொல்லுங்க, நல்லது. நான் உபத்திரப்படுகிறது நல்லது, உபத்திரப்படுகிறது நல்லது. இன்னும் நடக்க கற்றுக்கிறேன். சொல்லுங்க, நடக்க கற்றுக்கிறேன், நடக்க கற்றுக்கிறேன். நடந்து நடந்து என் கால்கள் பலமாய் கரடு முரடுகளை கடக்கிறதற்கு என் கால்கள் பலமுள்ளதாய் மாறிவிடுகிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலை நான் ஜெயமாய் இன்னும் ஓடுகிறதற்கு மான்களின் கால்களுக்கு ஒத்த பலத்தை என் கால்களுக்குள்ளே இந்த சூழ்நிலை கொண்டு வரும்போது அது என்னை ஜெயத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறதுக்கு ஏதுவாய் மாறுதையா. I am not here to tell you a story. I'm here to tell you what God wants to do in our lives. Hallelujah. அந்த வழியா நடக்க வச்சுட்டு சொல்றாரு, அவர்கள் படவிலே ஏறின உடனே என்ன வந்துச்சா சொல்லுங்களேன்? காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு மாதிரியான உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. ஒரு பர்செப்ஷன் உலகத்தில் பாருங்க. அப்படியே ஓகே நான் ஆண்டர்கிட்ட வந்துட்டேன், இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு என்ன பண்ணுறது? அப்பப்போ எதனா பார்த்துன்னு பயந்துன்னு கூடாது. அது உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறது. லேலியா சொல்லுங்க. இது நடுவில் ஒன்றை பிடிச்சுங்க, எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் இயேசு என்னை விட்டு விலக மாட்டார். சொல்லுங்க, இயேசு விலக மாட்டார். அவர் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ணி கூப்பிடும் பொழுதும் சரி, ஆமேன், உங்களை அதில் நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடும் பொழுதும் சரி, பயங்கரமாய் மோதி கொண்டிருக்கிற சூழ்நிலை நடுவிலும் சரி, இயேசு விடவே மாட்டார். சொல்லுங்க, இயேசு. ஆமாம், இயேசு கூட வருவார். நல்லா பாடுங்க. எல்லா வித இயேசு, ஆமாம், இயேசு கூடவே இருப்பார். ஆமென். இயேசு எங்கேயும் போவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புகிறோம் அதை? எத்தனை பேர் அதை ராத்திரியில் விசுவாசி சொல்கிறீங்க? நான் அவரை நம்பி வந்த நாளில் இருந்து, நான் அவர் கரத்தை பிடித்த நாளில் இருந்து என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதற்கொண்டு என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம், அவருடைய அன்பு என் வாழ்க்கையிலிருந்து விலகவே இல்லை. அல்லேலூயா. when you go through that process, amen, இது ஒரு process. சொல்லுங்க, இது என்னதுங்க? இது ஒரு process. அல்லேலூயா. இந்த ப்ராசஸை நாம தான் கடந்து வரணும். சொல்லுங்க, உங்க கூடலாம் நாங்கள் ஜெபம் பண்ணலாம், சரியாம்மா? எல்லாருக்கும் வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்கும். அப்போது அந்த சூழ்நிலையுடைய அந்த வேதனை எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். சில நேரத்தில் அதை கர்த்தர் கொஞ்சம் ஆழமாய் காட்டும் பொழுது அது என்ன பண்ணலாம், புரிஞ்சிக்கலாம். ஆனால் சில நேரத்தில் புரியாது. ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது என்னால் முடிந்தது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் யார் அதில் கடந்து வரணும்? நீங்கள் தான் அதை கடந்து வரணும். கரெக்டாக? யார் கடந்து வரணும்? நான் தான் அதை கடந்து வரணும். நான் அதை கடந்து வரும்பொழுது படகுலே ஏறுவேன்.
சொல்லுங்க, நான் கடந்து வந்தா இயேசுவோடு சமாதானமாக இருப்பேன். இயேசு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுகந்தரிப்பேன். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயமாய் மாறுவேன். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. போதும் நினைக்கிறேன். இது நீங்கள் கேட்டுட்டீங்க. இது கேட்ட சம்பவம் தான். ஆனால் சொல்லப்பட்ட இந்த முக்கியமான சில வார்த்தைகளை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கடந்து வருகிற இந்த சூழ்நிலைகள், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கடந்து வருகிற இந்த சூழ்நிலைகள், எல்லாரும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சூழ்நிலையை சொல்லுங்க. நேரம் போது, ஆனால் நேரத்தை பொருட்படுத்தாமல் நீங்கள் சொல்லுங்க. இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ ஸ்பெசிஃபிக் சேலஞ்ச், தேர்ஸ் ஆர் மல்டிபிள் சேலஞ்சஸ். ஆமென். இன்னைக்கு ராத்திரியில் சில சூழ்நிலைகளோடு கூட நீங்கள் கடந்து வரும்பொழுது, அந்த கடந்து வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையோடு கூட நீங்கள் கடந்து வரலாம். இல்லை, there are multiple situations that you are going through and these challenges are unexplainable. இன்றைக்கு மற்ற இடத்துல விவரிக்க நீங்கள் நினைத்தால் அந்த சூழ்நிலைகளை விவரிக்கவே முடியாது. அப்படி கடினமாய் இந்த சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அநேக நேரங்களில் இது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் இந்த வாழ்க்கையில் வரப்போகிறதில்லை. நிச்சயமாய் கர்த்தருடைய அனுமதியோடு கூட தான். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நான் பேசுகிற இந்த முழு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த பிரசங்கத்தில் நான் சொல்லும்போது சொன்னேன், இயேசு அவர்களை படவிலே ஏற்றி அவர் தங்கி விட்டார் என்றால் நீங்கள் போய் தனியாக சந்திச்சிங்கன்றது தங்கிறதுக்கு இல்லை. அவர் அவர்களை ஏற்றி விட்டுட்டு அவர் அவர்களோடு கூடவே தான் இருக்கிறார். அவர்களோடு கூடவே தான் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே. அதனால தான் அங்கே இருக்கிறார். அந்த காற்று கடல் வீசும் பொழுதெல்லாம் அந்த காற்றும் கொந்தளிப்பும் உண்டாகி கொண்டிருக்கும் போது இயேசு கூடவே இருந்து அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதே இல்லை. சம்டைம்ஸ் we fall into this circuit of fear. ஒரு சூழ்நிலை வந்த உடனே இயேசு இல்லை அப்படின்றதான் நம்முடைய சூழ்நிலை. அநேக நேரங்களில் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கும். உன்னை உணர்த்தி கொண்டிருக்கும் என்றால், உங்களை உணர்த்துகிற அந்த சூழ்நிலையில் ஒன்றை இதை கேட்கும்பொழுது நீங்கள் அறிக்கையிடுங்க, இயேசு என்னை விட்டு விலகவே இல்லை, இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை விட்டு விலகவே மாட்டார், இயேசு கைவிடுகிறவர் அல்ல என்று அவரையே நீங்கள் அறிக்கையிட்டு கொண்டிருங்க. அந்த படகுல நீ ஏறி அமரத்தக்கதாய் இயேசு உன் கரங்களை பிடித்து படகுல ஏற்றி விடுவார். சமாதானத்துக்கு நேராக இவனை கொண்டு வந்து விடுவார். எதற்காக நீ போராடி இதுவரையில் முடியல அப்படின்னு சொல்லி அலைகளோடு கூட நடந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த அலைகளை கடந்து ஜெயத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். ஆமென்.